சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணைய அலுவலகத்தில் ஜாய் கிறிசல்டா நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், உங்க விரிவான தகவல். திருமண மோசடி புகார் தொடர்பாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மாநில மகளிர் ஆணையத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா புகார் அளித்திருந்தார். அந்த புகார் விசாரணை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை விசாரணைக்கு இருவருமே ஆஜரானார்கள். இருவருமே தனித்தனியாக நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ஜாய் கிறிசல்டா விசாரணைக்காக தனது வழக்கறிஞருடன் ஆஜராகியிருக்கிறார். ஏற்கனவே காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகார் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. வழக்கு பதிவு எதுவும் செய்யப்படவில்லை. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்து இருக்கிறார். மேலும் குறிப்பாக ஜாய் கிறிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் தொடர்ந்து அவர் வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் மாநில மகளிர் ஆணையம் தன்னுடைய புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புகாரை அவர் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் விசாரணைக்காக ஜாய் கிறிசல்டா தற்போது சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதுவரை அவர் ஆஜராகவில்லை என்று தெரிகிறது. இதன் பிறகு அவர் ஆஜராக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதல் கட்டமாக ஆஜராகி இருக்கக்கூடிய ஜாய் கிறிசல்டாவிடம் ஆணையம் தற்போது விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.